ஹலோ, குட் டே. இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஆனால் செம்ம டேஸ்டான நூடுல்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட், அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ், கூடவே கொஞ்சமாக சில்லி பவுடர். இந்த ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பீனட் பட்டர். நான் கொஞ்சம் பீனட் பட்டர், கொஞ்சம் ஆயிஸ்டர் சாஸ், அதுக்கப்புறமா சோயா சாஸ், இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இல்லை நம்மளுக்கு எது வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம், எது வேண்டாமோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வினிகர், சுகர், அதுக்கப்புறம் சால்ட் ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லா சாஸ்லேயுமே சால்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு சால்ட் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி நூடுல்ஸையும் குக் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சாசேஜ், அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நல்லா தேங்காய் எண்ணெய், இல்லைனா வந்து செசமி ஆயில், இல்லைனா நம்ம நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில், எதையும் நல்லா சூடு பண்ணி இந்த மிக்சரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டர் இது கூட ஊற்றி நம்ம சூப்பியாக மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ரொம்பவும் நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும். கரெக்டான சூப்பியாக இருக்கிற கன்சிஸ்டன்சியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நூடுல்ஸை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குல்ல, அதோட க்ரீன் பார்ட்டை போட்டோன்னா அப்படி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே நான் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே ஆல்ரெடி ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் பாக்ஸில் கிடைக்கும், அதை நான் மேலே போட்டிருக்கேன். பொரிச்சு வச்ச சாசேஜ், அதுக்கப்புறம் எக் எல்லாம் வச்சு சர்வ் பண்ணால் சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஈஸியான செம்ம டேஸ்டியான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.